தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட மொபைலில் இருக்க டேட்டா ஆனில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்க நெட்வொர்க் வேலை செய்யலை அப்படின்னா அதை எப்படி சால்வ் செய்கிறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சிம் 1 சிம் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபீட் நெட்வொர்க் டைப் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4G 3G 2G அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் 4Gயில் ஆட்டோவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா APN அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் இருக்கா இல்லை இப்போ நெட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். இப்படியும் பண்ணிட்டப்பா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு நெட்வொர்க் எல்லாமே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணுங்கள் ஏரோப்ளேன் மோட. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க நெட்வொர்க் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். அப்போ கீழே டேட்டா ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா டேட்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மெத்தட்லேயும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அகைன் உங்களோட மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார் இருக்கும். அங்கே போய்ட்டு ரீசெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்க்காம ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட மொபைலில் இருக்க ஃபுல் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நெட்வொர்க் ரீசெட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிறக்குள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை மட்டும் தான் நீங்கள் கிளிக் செய்யணும். வேறு எந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிளிக் செய்யாதீங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க பேட்டர்ன் பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எது வேணால் கேட்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க ரீசெட் அதாவது நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட எல்லா செட்டிங்ஸுமே பழையபடி பார்த்தீங்கன்னா ரீசெட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களோட மொபைல் டேட்டா செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே எனக்கு சால்வ் ஆகலை, நான் இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களோட மொபைலில் இருக்க சிம்மை பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு அகைன் இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிரும். சப்போஸ் இதையும் தாண்டி ஒர்க் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் விஐ ஏர்டெல் ஜியோ எது வச்சுருந்தாலும் சரி அவங்களோட கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோடய மொபைல் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களோட சிம்மில் தான் கோளாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு சின்னதாக ஒரு பெட்டிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு வைங்க. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே உங்களோட மொபைல் நெட்வொர்க் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்ருவாங்க. முக்கியமாக இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ரீசார்ஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். சப்போஸ் ரீசார்ஜ் இல்லைன்னா கூட உங்களோட மொபைல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார் ஃபனுக்கு தான் சொன்னேன் லாஸ்ட்டாக உள்ளது. யாராவதுக்காண்டி கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லீவ் டு ஆல். see you back நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.